தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி. உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. ஏசாயா 55:8. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்க வேண்டிய பகுதி ஏசாயா 55ஆம் அதிகாரம். ஓ, தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமா கொழுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். இதோ அவரை ஜனக்கூட்டங்களுக்கு சாட்சியாகவும் ஜனங்களுக்கு தலைவராகவும் அதிபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். ஆமேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது பல சமயங்களில் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். நம்முடைய வாஞ்சைகளுக்கும் விருப்பங்களுக்கும் தேவன் எதிராய் இருக்கிறாரோ என்ற எண்ணம் நமக்கு வருகிறது. இது உண்மை அல்ல. இதன் அர்த்தத்தை நான் புரிந்து கொண்ட நாள் முதல் இந்த வசனம் எனக்கு பெரிய ஆசீர்வாதமாய் இருந்திருக்கிறது. நினைவுகள் நாம் நம் வாழ்க்கையில் அடைய விரும்பும் இலக்குகள், வழிகள், இந்த இலக்குகளை அடைய நாம் வகுக்கும் திட்டங்கள். நம்முடைய இலக்குகளை காட்டிலும் அவர் நமக்கு வைத்திருக்கும் இலக்குகள் மேலானவைகள். அவருடைய திட்டங்கள் நம்முடையவைகளிலும் வித்தியாசமானவை. நம்முடைய இலக்குகளும் திட்டங்களும் தரைமட்டம் என்றால் அவருடைய இலக்குகளும் திட்டங்களும் ஆகாய உயரமானதாகும். நமக்காய் அவர் வைத்திருக்கிற காரியங்களை குறித்து பயம் தேவையில்லை. ஏனென்றால் அவைகள் சிறப்பானவைகள். சிறப்பானவைகளையே நாட வேண்டும் என்ற எண்ணம் மனிதனுக்குள் இயற்கையாகவே உண்டு. தேவ சித்தத்தை நீங்கள் மிஞ்சிவிட முடியாது. இது அன்பு உள்ளம் கொண்ட நம் தகப்பனுடைய உள்ளத்திலிருந்து நமக்கு வந்திருக்கும் நினைவுகள். எந்த ஒரு நல்ல தகப்பனும் தன் அன்பு மகனுக்கு தீய திட்டங்களை வைத்திருக்க மாட்டான். எரேமியா 29:11 இவ்வாறு கூறுகிறது: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கும் நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கென்று நம்பிக்கையையும் ஓர் எதிர்காலத்தையும் அவர் வைத்திருக்கிறார். காரியங்களை நம்முடைய கரங்களில் எடுக்க நாம் முயற்சிக்கும் போது நம்முடைய பிரச்சனை எழும்புகிறது. ஒருபோதும் அதை செய்யாதீர்கள். உங்களை தேவனிடம் தாழ்மையுடன் அர்ப்பணிக்கும் போது உலகத்திற்கு உங்கள் வாழ்க்கையின் மூலம் தாம் தேவனென்று நிரூபிக்க அவருக்கு இடமளிக்கிறீர்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.